அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்தகுருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்கள் கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து மிக முக்கியமாக சொல்லணும்னா உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை கரெக்ட் பண்ணிட்டு தான் அந்த பலன்களையும் எடுக்க முடியும். அதுதான் கரெக்டான பலன்கள். தோராயமாக சொல்கிறது யார் வேணால் சொல்லலாம், அதில் ஒரு விஷயமே கிடையாது. அது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கணுன்னா அந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். அக்டோபர் 9 முதல் 15 வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த கலத்திரஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. அதனால் 2ஆம் திருமணம் நடக்கும், 2ஆம் குழந்தை பிறக்கும், திருமண வாழ்வுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், நிறையா பொதுமஜன தொடர்பு ஏற்படும், பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, அரசியல்வாதிகளுடைய தொடர்பு, கலை உலகம் சார்ந்த பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, ஐடி சம்மந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட அட்வொகேட் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள், நிறைய மதிப்புக்குட்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. சந்திரன் செவ்வாயோடைய இணைவு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவு வெற்றி பெறும். டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள், டிரைவர்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரான காலகட்டங்கள், டெலிவரி பண்ணுறவங்க அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கிறவங்களாம் சூப்பரான காலகட்டங்களாக இருக்கப்படுது. லக்னத்திலேயே உங்களுக்கு குரு வக்ரம் அடைந்து சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுத்தப்படுது. லைஃப்பில் எதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி விட்டுருப்பீங்களோ அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டங்கள் நடந்து முடிஞ்சு. மிக முக்கியமான விஷயங்கள்லாம் கைக்கு வந்து சேரும், பதவிகள் வந்து சேரும். குரு வக்ரமாக ஒரிஜினலாக உங்கள் ஜாதத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். இல்லை அதிசாரத்தில் செல்லக்கூடிய குருவாக ஒரு வேளை இருந்ததுங்கிற பட்சத்தில் தலை சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வரும், தலை வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களில் உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பார்த்துக்கணும். அதை மட்டும் பாட்டினா போகிறோம், ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பண புழக்கம் அபாரமாக இருக்கும். சுய தொழில் தொடங்கக்கூடிய பாக்கியம் பேசிக்கலாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமான பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 90% இருக்குது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் வந்து 70% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. ராசியான் நிறம் காஷாய நிறம். எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்வேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவன் துரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.